மாரசாமி என் பேருங்க. குத்த பூமி ஓட்டுறங்க 2 ஏக்கராங்க. 2000 வாழை போட்டுருந்துனுங்க. பூரா டொயின் போட்டு கட்டி எல்லாத்தையும் நேற்று சூறாவளி காற்றுக்கு பூராமே முறிச்சு போட்டுச்சுங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நிவாரணம் கொடுக்கணுங்க விவசாயிக்குங்க. என்னால் ஒன்றுமே முடியாது. 2 ஏக்கரா மாவிட்டுங்க. 2000 வாழை மாவிட்டு இப்போ முறிஞ்ச சுத்தமாக சூறாவளி காற்றுக்கு சுத்தமாக முறிஞ்சு போச்சுங்க. ஒன்று வெட்டுறக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. வாழை 1 ஏக்கரை போட்டிருந்தேங்க. இந்த மாதிரி நேற்று காற்றுக்கு சூறாவளி காற்றுக்கு முடிச்செறிஞ்சிருச்சுங்க. நான் 10 நாள் அறுவடை செய்யலாம்ட்டு இருந்தேனுங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வாழையாட்டால் ரொம்ப அதில் முடிச்சு போடுச்சுங்க. என் பேர் குமாருங்க. நான் கள்ளிப்பட்டி ஏரியாங்க. எங்கள் தோட்டத்திலேங்க நேற்று அடித்த சூறாவளி காற்றில் 2000 வாழை மரங்கள் என்னுடைய முறிந்து விட்டது. அதுபோக கள்ளிப்பட்டி, இறங்காட்டூர், பெருமுகை பஞ்சாயத்து அனைத்து பகுதியிலும் நேற்று பலமான காற்று அடித்ததுனால ஏகப்பட்ட சேதங்கள் ஆகியிருக்கிறது. அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 1,50,000 2 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோம். அந்த செலவுக்கு உண்டான நிவாரண தொகையை கவர்மெண்ட் எங்களுக்கு அளிக்கணும். அதுபோக நான் பயிர் காப்பீடு பண்ணியிருக்கிறேன். பயிர் காப்பீடு பண்ணியிருந்தாலும் கவர்மெண்ட்டில் எங்களை பார்த்து அதுக்கு உண்டான உரிய நிவாரணம் கொடுக்குறதில்ல. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான வாழை மரங்கள், அதிகமான தோட்டங்கள் சேதமான மட்டும் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.